விளக்கப்படுகிறது. ஒரு நேரடி போரை விட தீமையின் மீது கடவுளின் இறுதி வெற்றி மற்றும் இஸ்ரேல் இறுதி மறுசீரமைப்பின் அடையாள தீர்க்க தரிசனம். இது வரலாற்றின் மீதான கடவுளின் முழுமையான கட்டுப்பாட்டையும் அவரது பரிசுத்த நாமத்தையும் சுத்திகரிப்பையும் அவரது மக்களுக்கு சமாதானத்தை உறுதியாக நிறுவதையும் எடுத்து காட்டுகிறது. இது வெளிப்படுத்ததில் இறுதி வெற்றியை முன்னறிவிக்கிறது. எசேக்கியேல் 39ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள போருக்கு தீர்வாக செயல்படுகிறது. இது கோகின் முழுமையான தோல்வியை விவரிக்கிறது. அனைத்து விரோதமான கடவுளுக்கும் எதிரான சக்திகளையும் குறிக்கும் ஒரு குறியீட்டு உருவம். 7 ஆண்டுகளாக ஆயுதங்களை எரிப்பது மற்றும் 7 மாதங்கள் உடல்களை புதைப்பது போன்ற போரின் விவரங்கள் பொதுவாக முழுமையான மற்றும் மகத்தான வெற்றியின் அடையாளங்களை புரிந்து கொள்ளப்படுகின்றன. இந்த அத்தியாயம் தெய்வீக நியாய தீர்ப்பிலிருந்து கடவுளின் புதுப்பித்தலின் நீரு பணத்திற்கு மாறுவதை குறிக்கிறது. இஸ்ரேல் மீண்டும் ஒருபோதும் நாடு கடத்தல் அவமானத்தையோ அல்லது கடவுளின் பெயரை அவமதிப்பையோ அனுபவிக்காது என்று உறுதி அளிக்கிறது. அனைத்து தேசங்களுக்கும் முன்பாக கடவுளின் பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதும் அவருடைய நாமம் அறியப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் உறுதி செய்வதும் ஒரு மைய கருப்பொருளாகும். இந்த அத்தியாயம் கடவுள் தம்முடைய மக்களிடையே சமாதானமாக வசிக்கும் இறுதி மேசியானிய யுகத்தை எதிர்நோக்குவதாக காணப்படுகிறது.